Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியாவோட வானமும் சரி பாகிஸ்தானோட வானமும் சரி ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் ஃபார் ஈச் அதர். அது என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்னித்து விடுங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மதன் என்ன டைம் ஆயிடுச்சு நீ இன்னும் வீடியோ போடாம இருக்கேன்னு சொல்லி கேட்கறதுனால பார்க்க முடிஞ்சு. அடிக்கடி இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து ஒரு 1 or 2 hours லேட்டா வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நானா தான் இருப்பேன். நான் வீடியோ எடுக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நான் காரணம் கிடையாது, சத்தியமா நான் காரணம் கிடையாது. நான் டிராவல் பண்ணிருக்கேன். இப்போ நான் மும்பைல இருக்கேன். ஸோ அதனால டிராவலிங்ல இருந்ததுனால என்னால வந்து உடனே வீடியோ போட முடியல. அந்த பேக்ரவுண்ட்ல மாறி ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்த உடனே உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் இது நம்ம நடக்கும்னு சொல்லி நேத்திக்கு வீடியோல பேசியிருந்தோம். நேத்திக்கு நாம வந்து நடக்கும்னு சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குது. ஐ திங்க் அது ஒரு கம்யூனிட்டியா நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கா நாளைக்கு நடக்க போகுதுங்கிறது இன்னைக்கே நம்ம தெரிஞ்சிருக்கோங்கிறது which is crazy, right? ஸோ அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு வீடியோல போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க பாருங்க. அதுல சொல்லியிருந்தேன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல இருக்காங்க. பாகிஸ்தானோட ஃபிளைட்ஸுக்கு இந்தியன் ஸ்கைஸை வந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு. சோ என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஃபிளைட்ஸ்க்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பிளாக் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு நாடும் வந்து அவங்களோட நிலம் மட்டும் கிடையாது, அவங்களோட வானமும் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து கிளம்பி போகக்கூடிய எல்லா ஃபிளைட்ஸும் எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியால இருந்து போகக்கூடிய ஃபிளைட்ஸ் வந்து இங்கெல்லாம் போவாங்கல்ல, இந்த யூரோப்புக்கு, யூஎஸ்க்கு, துபாய்க்கு, இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய எல்லா ஃபிளைட்ஸும் வந்து ஜியோகிராபிக்கலா நம்ம கிட்ட பாகிஸ்தான் இருக்கிறதுனால அவங்கள தாண்டி தான் போகணும். சோ பேசிக்கா நம்மளோட ஃபிளைட்ஸ் வந்து இந்தியால இருந்து கிளம்பி பாகிஸ்தான் மேல பறந்து தான் துபாய்க்கோ இல்ல லண்டனுக்கோ இல்லனா வந்து நியூயார்க்குக்கோ போய் சேருது. அண்ட் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்க்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த குடும்பத்தை எடுத்தீங்கனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது துபாயில இருப்பாங்க, ஒருத்தங்களாவது யூஎஸ்லயோ யூரோப்லயோ இருப்பாங்க. அவ்வளோ வந்து இந்தியன்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா பறந்துருக்கும். எஸ்பெஷலி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி வேர்ல்ட், நம்மளுக்கு வெஸ்ட்ல வந்து நம்ம ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும். சோ இந்த பஞ்ச் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து இந்தியால நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க. இண்டிகோ, நம்ம வந்து ஆகாஷ் ஏர் இந்தியா, விஸ்தாரா சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே பாகிஸ்தான் மேல பறந்து தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்ஷனா பாகிஸ்தான் வந்து நம்ம டே உங்களை நாங்க செய்ய போறோம்டா அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ நீங்க வந்து எங்க மேல பறக்க கூடாது இனிமே அப்படிங்கறத முதல்ல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. which means இந்தியாவோட சிட்டிசன்ஸ் டைரக்டா இந்த மாதிரி டிராவல் பண்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து பாகிஸ்தான் வந்து பாதிச்சிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கண்ட்ரி மேல பறக்கிறப்போ ஜியோகிராபிக்கலா அதான் கிட்ட இருக்கிற வழி, நம்ம வந்து அவங்க மேல தான் போகணும், வேற வழி இல்ல. அப்படி போகிறப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு அதுக்கு ஒரு காசு கொடுக்குறோம். சும்மாலாம் அவங்க நாட்டு மேல பறக்கல, சரியா? அவங்களுக்கு நம்ம பேயும் பண்றோம். இந்த காசையும் கொடுத்துட்டு அவங்க நாட்டு மேலயும் பறந்து அவங்க நாட்டுல வந்து உடஞ்சு விழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர் எக்கானமியை நம்ம தான் தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட நம்ம ஊர்ல நான் இப்ப சொன்னேன்ல இண்டிகோ, ஆகாஷா, ஸ்பைஸ் ஜெட் நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம்ல. நீங்க அவங்க ஊர்ல வந்து எத்தனை இருக்குது ஃபிளைட்னு போய் பாருங்களேன். பாகிஸ்தானோட அபிஷியல் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை தாண்டி அவங்க கிட்ட பெருசா எக்கானமியா கிடையாது. அதுவே பயங்கர டெட்ல இருக்குது, ஓகேவா, கடன்ல இருக்குது. அதை தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிறதே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அவங்க நாட்டு மேல பறக்கிறப்ப கொடுக்கக்கூடிய காசு தான். எங்களுக்கு அது வேணாம், அவங்களுக்கு தான் பேசிக்கா லாஸ். இது எப்படின்னா உங்களுக்கு வர்ற பிசினஸ் நீங்களே வந்து எனக்கு வேணாம்டா, நான் வந்து உங்க கூட பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு தானே லாஸ். அந்த மாதிரி பாகிஸ்தான் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்தியன் ஃபிளைட்ஸ் வந்து மேல பறக்க கூடாது. அவங்களுக்கு லாஸ் ஆகிறத விட நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியான லாஸ் தான் நம்ம சுத்தி போகிறதுனால. அப்படி சுத்தி போகிற காசையும் ஃபிளைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆபரேட்டர்ஸ்லாம் ஏர் இந்தியா, விஸ்தாரா, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆல் தீஸ் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி 2019ல ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்பவும் நம்ம வந்து காஸ்ட் வந்து இந்த மாதிரி டிராவலர்ஸ்க்கு அதிகமாச்சே தவிர அது ஒரு மேனேஜபிள் எக்ஸ்பென்ஸ் தான், நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இதே மாதிரி பண்ணணும், பாகிஸ்தானி ஃபிளைட்ஸ்க்கு இதே மாதிரி பண்ணணும்னு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ரொம்ப காமனாவே சோஷியல் மீடியால எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுறத பார்க்க முடிஞ்சு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து நேத்திக்கு அதுக்கு கன்சிடரேஷன் இருக்காங்க நம்ம பார்த்தோம். இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்றதுனால இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நியாயமா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரைவேட் ஃபிளைட், ஒரு பிரைவேட் கம்பெனி எத்தனை ஃபிளைட் வச்சிருக்கானோ அதை விட கம்மியா தான் உங்களோட கவர்மெண்ட் கம்பெனியை மொத்தமே வச்சிருக்காங்க. நாங்க மொத்தமே ஒரு ஏர்லைன்ஸ் தான் பெருசா இருக்குது, பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸா சம்திங். அந்த ஒரு ஏர்லைன்ஸ் தான் பெரிய கம்பெனி. அவங்க கிட்ட மல்டிபிள் ஏர்லைன்ஸ், பிரைவேட் பிளேஸ் அப்படி எதுவுமே கிடையாது. அந்த மொத்த எக்கானமி, ஏர் எக்கானமி ஆஃப் பாகிஸ்தான் இஸ் பிரேக்கிங். இருந்தாலும் இந்தியா வந்து இன்னைக்கு ரிட்டாலியேட்டரியா நாங்களும் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிளைட்ஸ்க்கு நம்ம பேன் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளைட் வந்து ஒரு 6 தடவை மலேசியாவுக்கு போயிட்டு வருது. மொத்தமே ஒரு வாரத்துல அவ்வளவுதான் அவங்க இந்தியா மேல இந்த ரூட்ல வந்து மேஜரா பாதிக்கக்கூடிய ஃபிளைட்டா இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு பேன் கொடுத்ததுனால இப்போ பாகிஸ்தான் ஃபிளைட் வந்து எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி சைனா மேல பறந்து அப்படியே எங்கெல்லாமோ சுத்தி வந்து அது மலேசியாவுக்கு போகணும். பேசிக்கா நேரா போறதை தாண்டி சுத்தி போறாங்க. இது ஆனா பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு எந்த விதத்துல பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன மணி வந்து இந்தியாவுக்கு வராம போக அது நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. ஆனா பாகிஸ்தானுக்கு இந்த எக்ஸ்ட்ரா காசு இருக்குல்ல, சுத்தி போகிறதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபியூவல் காஸ்ட், பேசஞ்சர்ஸோட காஸ்ட், இதெல்லாமே வந்து பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் ஆல்ரெடி உடஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலி சேர்த்தும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை இந்தியா பதிலுக்கு இன்ஃப்ளிக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஹஸ் வெரி ஸ்ட்ராங்லி டேக்கன் அ ஸ்டாண்ட் தட் நம்ம வந்து சாஃப்ட் பவரையும் யூஸ் பண்ண போறோம் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டான. இந்த ஏர் வந்து ரிட்டாலியேட்டரி, பட் சாஃப்ட் பவர் நம்ம எங்க யூஸ் பண்றோம்
பண்றோம்னு பாத்தீங்கன்னா எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லங்கிறத நம்ம சிம்பாலிக்கா இந்தியா எங்க பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் வந்து இந்தியால பயங்கர ஃபேமஸா இருப்பாங்கல்ல. நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீரியல், பாகிஸ்தான் படங்கள், பாகிஸ்தான் மியூசிக், எஸ்பெஷலி மியூசிக் அண்ட் சீரியல், படம் கூட கிடையாது, பாகிஸ்தான் மியூசிக் அண்ட் பாகிஸ்தான் சீரியலுக்கு வந்து நார்த் இந்தியால பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க ஊர்ல ஃபாலோ பண்றதை விட இந்தியால அதிகமா ஃபாலோ பண்ணப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்மே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால விசிபிள் ஆகுறது கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட பேரெல்லாம் டேக் பண்ண முடியல, அவங்கள வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியல அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ், பாகிஸ்தானி யூடியூபர்ஸ் வந்து இந்தியால கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து குறைப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து இது இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சிருக்காங்க, யூடியூப்ல அடுத்து இது வரும். பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற மக்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாவும் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது. அவங்க வந்து அவங்க நாடு வந்து நாங்க ரொம்ப அமைதியான நாடா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு இப்போ தெரியும். சோ அங்க இருக்கிற மிலிட்டரி, ஓகேவா, பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் ஆர்மி தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி நாங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்லாம் வந்து கதை விடக்கூடாது, ஆர்மி அங்க வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் மக்கள் கிட்ட சொல்லணும். பாகிஸ்தான்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் அங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆயிட்டு இருக்குது ஃபார் இந்தியன்ஸ் அக்ராஸ். இது வந்து ஒரு விதத்துல சாஃப்ட் பவர் வந்து இந்தியா ஃபிளெக்ஸ் பண்றதா, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, நீயும் வேணாம் உன் பொங்கச்சோரும் வேணாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு ஆங்கிள். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சது, ஏன் மதன் போர் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐ திங்க் இந்த சம்பவம் நடந்து இது வந்து ஒரு 10வது நாள் இருக்குமா. நம்ம வந்து சினிமால பாக்குற மாதிரி வந்து ரியல் லைஃப்ல உடனே உடனே போர் வராதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமால வந்து ஒரு ஓப்பனிங் ஷாட்ல வந்து குண்டு வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து நம்ம அது பதிலுக்கு எப்படி வந்து அந்த நாடு வந்து நம்ம பழி வாங்கணுங்கிறது வந்து முடிஞ்சிடும். 2 மணி நேரத்துல இந்த மொத்த கதையை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ரியாலிட்டியில அப்படி நடக்காது. நீங்க இந்த கதையை விட்டுருங்க, நம்ம இந்தியா பாகிஸ்தானை விட்டுருவோம். நீங்க இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். உக்ரைன் வந்து ரஷ்யா அடிக்க போறாங்கன்னு கிட்டத்தட்ட 6 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள இன்வேட் ஆனாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து கண்டினியூஸா இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த எந்த ஒரு பெரிய போர் எடுத்துக்கோங்க. இது ஏன் ஈஸியா சொன்னேன்னா இது வந்து நமக்கு எல்லாருக்கும் இப்போ இருந்த எக்ஸாம்பிள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்டர்நேஷனல் லெவல்ல உடனே நீ என்ன தாக்கிட்டியா நான் பதிலுக்கு உன்னை தாக்குவேங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நம்ம மொத்த ஃபோர்ஸஸையும் மொபிலைஸ் பண்ணணும், ஒன்னா வந்து கோஆர்டினேட்டடா தாக்குதல் இருக்கணும். அதுல நம்ம சைடு இறந்து போக கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஏன்னா அங்க வந்து ஒரு 100 பேர் இறந்து போனாங்கன்னா இங்கேயும் ஒரு 10 பேர் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா எந்த இந்திய தாய் வந்து என் பையன் ஓகே வந்து இறந்து போகட்டும்ங்கிறதுல சந்தோஷப்படுவாங்க. யாருக்குமே அவங்க குழந்தைங்க இறந்து போக கூடாது. யாருக்குமே இந்தியாங்கிற கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட ஆர்மி வந்து அவங்களோட குழந்தைங்க தானே. பீப்புள் ஆர் நாட் ரெடி டு டேக் தட் ரிஸ்க். அதனால தான் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்களே இதை பாத்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் கடைசியா பேசினப்போ இது சம்பந்தமா நீங்களே பாத்துக்கோங்க, இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்தியன் ஆர்மி வந்து பிளான் பண்ணுவாங்க, எப்போ அடிக்கணும் எப்படி அடிக்கணுங்கிறது இந்தியன் ஆர்மி பிளான் பண்ணுவாங்க, நாங்க பண்ண மாட்டோங்கிறத இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னவே இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ல, லாஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இன்வால்வ் ஆன ஒரு தீவிரவாதியுமே வந்து நாங்க தனித்தனியா தேடி போய் நாங்க வந்து பழி வாங்குவோம், நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மீடியால எல்லாம் ரிப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோர் தென் 20 people வந்து இதுல வந்து ஓவர் த கிரவுண்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னவே ஸ்லீப்பர் செல் மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்களோட மக்களா இருப்பாங்க. ஆனா தீவிரவாதிகளுக்கு ஒரு இப்போ இந்த 4 பேர் வந்துட்டு போகணும்னா அவங்க வந்துட்டு போனதுக்கு வண்டி, அவங்களுக்கு தேவையான போனு, அவங்களுக்கு தேவையான நெட்வொர்க், ரீசார்ஜ், சாப்பாடு, இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 20 பேரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவங்களையும் யார் யார் இருக்காங்க, எங்க இருக்காங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல மொத்தமா அங்க இன்வால்வ் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட வீடுகள், அந்த 4 பேர் மட்டும் கிடையாது, அது போக 4 பேர் தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்களோட வீடுகள் வந்து கம்ப்ளீட்டா இந்தியன் ஆர்மினால தகர்க்கப்பட்டு இருக்குது. இது வரைக்கும் மண்டே வரைக்குமே வந்து ஒரு 5-6 பேரோட வீடுகள் வந்து இடிக்கப்பட்டு இருக்குது. சோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ஒரு டெம்பரரி ஃபிக்ஸா பார்க்கல, பெர்மனன்ட் ஃபிக்ஸா என்ன பண்ணணுங்கிறத இந்தியன் ஆர்மியும் பண்ணிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு லாஸ்ட் 24 hours நடந்த குட்டி குட்டி அப்டேட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமா ஒரு ஒன் டேக்ல உங்ககிட்ட பேசி முடிச்சிருக்கேன். ஐ ஹோப் இட் மேட் சென்ஸ். நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது நான் டிஸ்கஸ் பண்ணணும்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, அங்க ஒரு வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ். பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்குல்ல, பெரிய ஏதோ கல்யாணம் நடந்துட்டு இருக்குது மும்பைல. இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அதை மீறி உள்ள வந்துட்டு இருக்குது. எனிவே, பை.